தொடங்கலாம். நன்றி. தோழர்களே, நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் ஒரு தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, அப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பயணம் என்பது மக்களை நோக்கிய பயணமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனைகளோடு தோழர் அவர்கள் கண்ட என்ன நோக்கத்திற்காக இந்த மாமன்றத்தை தொடக்கினாரோ அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய பயணம் தொடர் பயணமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. தோழமைகளே, அழகிரிசாமி ஐயா அவருடைய படைப்பில் தொடங்கிய நம்முடைய பயணம் இப்பொழுது தோமுசி ரகுநாதன் புதுமைப்பித்தன் அவருடைய சிறுகதை சொல்லல் வாயிலாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, இன்றைய தினம் நாம் 11ஆம் நாள் நிகழ்வில் தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதிய ஞானமணி பதிகப்பகம் என்கிற கதையை நம்மோடு சொல்லுவதற்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய செயற்குழு உறுப்பினரும் நாம் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் நீச்சஞ்சிறு புக்கசும் இணைந்து நடத்துகிற அந்த திருவிழாவிற்கு அதை செம்மையாக செழுமையாக திறம்பட நடத்துகிற மிகப்பெரிய ஆளுமை, நாட்டார் வழக்காட்சிகளில் தன்னுடைய ஆய்வு சிந்தனையால் உயர்ந்து நிற்கிற பேராசிரியர் போற்றுதலுக்குரிய ஐயா நாவண்ணா ராமச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார். பெருமன்றத்திற்காக தன்னுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு பெருமன்ற பணியில் கவனம் செலுத்தி அதை செதுக்குகிற செழுமையாளராக முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக திகழ்கின்ற பேராசிரியர் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார். பேராசிரியர் அவர்களை வருக. தோமுசி ரகுநாதன் அவருடைய சிறுகதையான ஞானமணி பதிப்பகம் என்கிற சிறுகதையை இந்த அவையில் தருக. எல்லாருக்கும் அன்பு வணக்கம். தோமுசி ரகுநாதன் அவர்களுடைய சிறுகதைகள், அதுல பல கதைகள் ரொம்ப எனக்கு பிடித்தமான கதைகள். நான் ரொம்ப ரொம்ப பிடித்த கதை அப்படின்னு சொல்லும்போது அது வெண்டிலன் என்ற போதும் என்கின்ற கதை. ரொம்ப முக்கியமான கதையாகவும் இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப பொருத்தமாக விளங்கக்கூடிய கதையாக நான் அதை கருதுகிறேன். பொதுச் செயலாளர் அறம் அவர்களிடம் கூட நான் இதை பற்றி எனக்கு ரொம்ப பிடித்தமான கதை வெண்டிலன் என்ற போதும் என்று அவரிடம் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த தொகுப்புகள் எல்லாம் முறைப்படி வெளிவர வேண்டும் என்கின்ற ஆர்வம் எனக்கு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சுதர்மம் என்கின்ற அவருடைய சிறுகதை தொகுப்பு நமக்கு காண கிடைக்கவில்லை. தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை. யாரிடமாவது இருந்தால் அதை பொதுச் செயலாளர் அவர்களிடம் கொடுத்தால் அது அந்த கதைகளும் நமக்கு வாசிக்க கிடைக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தோமுசி ரகுநாதன் அவர்களுக்கும் எனக்குமான பழக்கம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஏராளமான செய்திகளை மனம் விட்டு சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன செய்திகள் இடம்பெறக்கூடிய ஒரு கதை தான் ஞானமணி பதிப்பகம் என்கின்ற கதை. அந்த கதை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு வேறு ஏதாவது நிகழ்வுகள் நினைவுக்கு வரலாம். ஞானமணி என்பதை அவர் எதனை குறிப்பிடுகிறார் என்பது உங்களுக்கு நினைவுக்கு வரலாம். இதில் வரக்கூடிய பெரும்பாலான கதை மாந்தர்கள் யார் யார் என்பதை நமக்கு
அது உணர்த்தும். அப்படிப்பட்ட ஒரு கதை. அந்த கதையில சொல்லப்போனா ரகுநாதனுக்கு ரகுநாதனை பழகியவர்களுக்கு தெரியும். அவரை அணுகுவது என்பது சற்று சிரமமான காரியம். ஏனென்றால் அவர் ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகவே தோமுசி ரகுநாதன் அவர்களை பார்ப்பதற்கு அஞ்சுவார்கள். அதாவது டபார்னு முகத்துக்கு நேர சொல்லக்கூடிய ஒண்ணு. ஆனா ரொம்ப நெருங்கி பழகின பிறகுதான் தெரியும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நக்கல், கேலி, கிண்டல் இவையெல்லாம். அதிலும் குறிப்பாக புதுமைப்பித்தன் அவர்களும் தோமுசி ரகுநாதன் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். புதுமைப்பித்தன் எழுதிய சில கடிதங்கள், அதே மாதிரி வேறு சில நண்பர்கள், இலங்கை நண்பர்கள், கைலாசபதி சிவத்தம்பி போன்றவர்கள் எல்லாம் எழுதிய கடிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு கவருக்குள் போட்டு என்னிடம் பத்திரமாக அவர் தந்திருக்கிறார். என் கையில இருக்கு. சில கடிதங்கள் வெளிவந்திருக்கின்றன. நம்முடைய ஆயிரா வேங்கடாச்சலபதி அவர்கள் அன்னையிட்ட தீ என்கின்ற ஒரு புதுமைப்பித்தனுடைய தொகுப்பை அவர் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அதில் தோமுசி ரகுநாதன் அவர்களுக்கு எழுதிய சில கடிதங்களும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. ரகுநாதன் நடத்திய சாந்தி இதழில் அந்த இதழில் சில கதைகள் வெளிவந்திருக்கின்றன. வேறு பலருடைய கதைகளும் வெளிவந்திருக்கின்றன. ஆனா அன்னையிட்ட தீ என்கின்ற அந்த நாவல், நம்ம புதுமைப்பித்தன் எழுதிய நாவல், அந்த நாவலை அந்த தொடர் முடியல. தொடராக புதுமைப்பித்தன் எழுதினார்கள். அந்த தொடர் முடியவில்லை. பத்திரிகையும் நின்று போனது. 55 பத்திரிகை நின்று போனது. அவற்றையெல்லாம் தொகுத்து நம்முடைய நண்பர் ஆயிரா வேங்கடாச்சலபதி அன்னையிட்ட தீ என்கின்ற பெயரில் நூலாக கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு அது காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. நமக்கு அது வாசிக்க கிடைக்கிறது. நம்ம எல்லாரும் அதை பார்க்கலாம். அந்த அன்னையிட்ட தீ நூலை வாசித்து விட்டு ஞானமணி பதிப்பகம் என்கின்ற இந்த கதையை வாசித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த கதை மாந்தர்கள் யார் யார் என்பதை நாம் ஓரளவிற்கு யூகித்துக் கொள்ளலாம். இவரை பற்றி தான் சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற பேச்சு இலக்கிய உலகத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஞானமணி பதிப்பகத்தினுடைய அந்த பதிப்பகம் என்கின்ற இந்த கதை குறிப்பாக நான் சொன்ன ரகுநாதனுடைய இயல்பு, அந்த கேலி, நக்கல், இவை எல்லாவற்றையும் தொகுத்து தரக்கூடிய ஒரு கதையாக நாம் பார்க்கலாம். இந்த ரகுநாதனோடு பழகியவர்கள் நன்கு உணர்ந்து கொள்வார்கள் இந்த கதையை பற்றி. இதுல முக்கியமான ஒரு கதை மாந்தர் குருசாமி என்பவர். அந்த குருசாமி ஞானமணி பதிப்பகத்தில் உதவி ஆசிரியராக பணியாற்றக்கூடிய ஒருவர். அந்த ஞானமணி பதிப்பகத்துல ரொம்ப முக்கியமான செய்தி இருக்கிறது. அங்க அவங்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒரு பத்திரிகை நடத்துறாங்க, ஞானமணி என்கின்ற பேரில். அப்ப நிறைய காகிதங்கள் மிஞ்சும். வழக்கமாக அந்த மிஞ்சக்கூடிய எல்லாவற்றையும்
ரொம்ப வேஸ்ட் பண்ணாம அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன நூல்களாக கொண்டு வருகிறார்கள். அந்த அதற்கான பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்றால், தாத்தாச்சாரி என்கின்ற ஒருவர் அவர்தான் பதிப்பாசிரியர். தாத்தாச்சாரி. இந்த குருசாமி ஞானமணி பதிப்பக அலுவலகத்திற்குள் கேட் நுழைந்து உள்ளே சென்று கையெழுத்திடக்கூடிய இடத்தில் போகும்போது அங்கு ஒருவர் இருக்கிறார். அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தர். அவர்ட்ட சிங்காரவேலு அப்படின்னு ஒருத்தர். அவரிடம் வந்து கேட்கிறாரு. என்னவே கிழவர் அப்பவே வந்துட்டாரா? ஏன்னா 11 மணிக்கு தான் குருசாமி வந்து சேர்றார். லேட்டு. அவருடைய பதில் என்ன அப்படின்னா, அவர் 8:30 மணிக்கே வந்து கையெழுத்து போட்டுருவாரே. சரி அப்போ அவரு அ அம்மாவும் வந்திருக்காங்களா? அப்படின்னு ஒரு கிண்டலா கேட்கிறார். ஆமா 2 பேரும் தான் வந்திருக்காங்க. ஆ அப்போ அவங்க இருக்காங்களா? அப்படின்னு கேட்ட உடனே, 2 பேரும் காஃபி சாப்பிடுறதுக்கு போயிருக்காங்க வெளியில. அப்படின்னு சொல்றார். அப்ப இவரு அவருடைய அறைக்கு போகிறார். இந்த குருசாமிக்கு ஒரு பழக்கம் இருக்குது. வில்ஸ் சிகரெட் அடிக்கடி புகைக்கக்கூடிய வழக்கம். இப்படி புகைத்துக் கொண்டே அவர் அவருடைய அறைக்கு செல்கிறார். அறையை பற்றி ஒரு வர்ணனை. ரொம்ப குறுகிய ஒரு அறை. அங்க வந்து காற்றோட்டமே இருக்காது. வெளிச்சமும் இருக்காது. எப்பவும் லைட்டு தேவைப்படும். ஆ ஒரு மின்விசிறி சுற்றும். சுற்றும்போதே அது ராகம் இசைத்துக் கொண்டே சுற்றும். மேசைக்கு மேல ஒரு டெலிஃபோன் இருக்கும். பக்கத்துல கொஞ்சம் புத்தக அலமாரி இருக்கும். புத்தகங்கள் அடுக்கப்பட்ட ஒரு பீரோ. மூலையில ஒரு தண்ணீர் கூஜா இருக்கும். பழைய பத்திரிகை குப்பை களை தாங்கிய குப்பை கூடை ஒண்ணு இருக்கும். அப்படின்னு அந்த அலுவலகத்தை அவர் அ விவரிக்கிறார். அவருடைய டேபிளுக்கு மேல காயாத ப்ரூஃப். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். த்ரெட்டில் மிஷின் இருக்கக்கூடிய இடம். நமக்கெல்லாம் அந்த பார்த்துருப்போம். அச்சு கோர்க்கிறதுக்கு தனி ஆட்கள் இருப்பாங்க. அச்சு கோர்த்துக் கொண்டே இருப்பார்கள். லெட்ல இருக்கும் அந்த அச்சு. அத அச்சு கோர்த்து முடிந்த பின் தாள்ல ஈரப்படுத்தி, அத வந்து மை வச்சு ஒரு ரோலர் வச்சு உருட்டி, அத தான் ப்ரூஃபா எடுப்பாங்க. அத ப்ரூஃப் பார்த்து திருத்தின பிறகு, அவங்க அந்த அச்சு கோர்க்கப்பட்ட அந்த அ வ வ வ சட்டகத்தை அ வந்து ஒவ்வொரு எழுத்துக்களாக திருத்துவார்கள். இதுதான் அன்றைய இது. அப்ப அந்த ஈரம் காயாத ஒரு அ அவருடைய அந்த மேசையின் மேல் அது இருக்கிறது. அப்போ அந்த ப்ரூ ப ப்ரூஃப் கொஞ்சம் காயட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த நேரத்துல வந்த கடிதங்கள் எல்லாவற்றையும் குருசாமி பார்க்கிறார். அப்போ அந்த கடிதங்கள்ல இவருக்கு என்னன்னா, காதல் கடிதங்களை விட சுவாரஸ்யமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, எழுத்தாளர்கள், அதிலும் குறிப்பாக இளம் எழுத்தாளர்கள் நெறைய பேரு தங்களை வந்து பெரிய எழுத்தாளர்களாக கற்பனை செய்து கொண்டு எழுதக்கூடிய தங்களுடைய படைப்புக்களை, அது சிருஷ்டிகள்னு சொல்லுவாரு ரகுநாதன். படைப்புக்களை எல்லாம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அ அதை வந்து சிலாகித்து பேசுகிறார்கள். அத படிக்கிறதுக்கு குருசாமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனந்தம். அந்த தன்னுடைய கதையை படிப்பதை விட, இந்த அ கடிதங்களை படிப்பதில் தான் குருசாமி அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுங்கிறது, அந்த அந்த இடத்தையும், அந்த இடத்தில் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலையும் ஆ பற்றி ஒரு 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 சித்திரமாக நமக்கு அதை தருகிறார் தொ.மு.சி. ரகுநாதன். அப்ப 12வது ஒரு கிருஷ்ணசாமின்னு ஒருத்தர் வர்றார். அவர் சொல்றாரு, "உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டது முடிந்து விட்டது. ய இனி ஸ்ட்ரைக்கிங் ஆர்டர் மெஷின்ல வச்சு அத அச்சாக்குவதற்கு அதான் ஸ்ட்ரைக்கிங்.
இந்த ப்ரூஃப்களையும் நீங்க பார்த்துட்டு தந்துட்டீங்கன்னா மதியமே நாங்க ஃபாரம் செட்டப் பண்ணலாம். ஒரு ஃபாரம்ங்கிறது 16 பக்கம். அதுதான் கணக்கு. இப்பவும் கூட அந்த வழக்கம் இருக்குது. 16 பக்கமாக அடிக்கக்கூடிய மெஷின்கள் தான் பெரும்பாலும் காணப்படுகின்றன. அந்த வழக்கம் இருக்கிறது. அப்போ திடீர்னு வாசல்ல ஒரு சத்தம் கேட்குது. ராசா, என்ன வேலை நடக்குது அப்படின்னு. இந்த ராசா என்ன வேலை நடக்குன்னு கேட்ட உடனே ரகுநாதன் எல்லா பணியையும் விட்டுக்கொண்டு அவரை வரவேற்றார். அந்த ராசா என்ன வேலை நடக்குது அப்படின்னு கேட்டவர். அங்க யார் நிக்கிறாங்க அப்படின்னா, சுயேச்சை எழுத்தாளர் சொக்கலிங்கம். சுயேச்சை எழுத்தாளர் சொக்கலிங்கம். யாரையாவது உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னா கம்பெனி பொறுப்பு இல்லை. சுயேட்சை எழுத்தாளர் சொக்கலிங்கம் வந்து நிற்கிறார். அப்போ இவர் அவரை பார்த்த உடனே ப்ரூஃப் எல்லாத்தையும் தூக்கி மேசைக்கு மேலே வச்சுட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறார். அப்போ அந்த சுயேட்சை எழுத்தாளர் சொக்கலிங்கம் எப்படிப்பட்டவர்னா, தமிழ்நாட்டில் தனக்குன்னு ஒரு இலக்கிய ஸ்தானத்தை பிடித்தவர். அதனையே அவர் மூலதனமாக கொண்டு பிழைப்பு நடத்தி வரக்கூடியவர். இலக்கிய கர்த்தாக்களுக்கு வழங்கக்கூடிய தர்மகர்த்தாக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பை பெற்று அவர் வைராக்கியத்தோடு வாழ்ந்து வருகிறார். அதை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அள்ளி கொடுக்கும்ங்கிறத கொட்டேஷனுக்குள்ள போட்டிருக்காரு. அதாவது தர்மகர்த்தாக்கள் ஒரு எழுத்தாளனுக்கு என்ன விதமான மரியாதையை கொடுப்பார்கள் என்பதை அந்த கொட்டேஷன் நமக்கு உணர்த்துகிறது. இதுதான் பொடி வைக்கிற வேலை ரகுநாதனுக்கு. அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த அன்பளிப்பிலேயே தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதனால அவருக்கு கூடு விட்டு போன உடம்பு இருக்குது. ஒல்லியா இருக்கார். புழி விழுந்த கண்கள், நரையோடிய தலைமயிர். இப்படிதான் இவர் தான் சொக்கலிங்கம். அந்த சொக்கலிங்கத்துக்கு அடைமொழி என்னதான் கொடுக்கிறாருன்னா, சுயேட்சை எழுத்தாளர் சொக்கலிங்கம். அந்த ரொம்ப ஏதாவது ஜோக் அடிச்சா சத்தம் போட்டு சிரிப்பார். அந்த சிரிப்பையும் அவர் வந்து சொல்லுகிறார். அவருடைய பேய் கதைகளை நம்முடைய முதல் நாள் நிகழ்வில் நம்முடைய IAS அதிகாரி ஜெயசீலன் அவர்கள் பேய்க்கதை பற்றி சொன்னார். பேய்க்கதைகளை நாஸ்திகவாதிகள் கூட நம்பும்படி அவர் வந்து அந்த சுயேட்சை எழுத்தாளர் எழுதுவார். அந்த அளவிற்கு ஆற்றல் மிக்கவர். அந்த சொக்கலிங்கமும் குருசாமியும் ரொம்ப நண்பர்கள் அப்படிங்கிறது. அப்போ இவர் அண்ணான்னு கூப்பிடுறாரு. என்னன்னா, இந்த எந்த ஏது இது இந்த பக்கமா இல்லை சும்மா தான் அப்படிங்கிறார். நீ என்ன செய்துகிட்டு இருக்க? ப்ரூஃப் பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமா, அந்த அண்ணாமலை பையதான், அவனுடைய புஸ்தகம் தான் அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை இந்த பேரை ஞாபகம் வச்சுடுங்க. நான் கடைசியில இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றேன். அண்ணாமலை என்கின்ற ஒரு 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 ஆய்வாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர், அவருடைய புத்தகம். அதை பற்றி அவங்க சொல்லக்கூடாது. அது முதல் சென்டென்ஸ்லேயே அண்ணாமலையை அறிமுகப்படுத்துகின்ற போதே எவ்வளவு வெறுப்போடு அறிமுகப்படுத்துகிறார் என்பதை அவருடைய இந்த வரி நமக்கு புலப்படுத்துகிறது. அப்புறமா டக்குன்னு திரும்பி பண்பாடு கைவசம் இருக்கா, அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லவா? ஏதாவது பண்பாடுன்னு சொல்றது என்னன்னா, வெத்தலை போடக்கூடிய வழக்கம் இந்த சொக்கலிங்கத்துக்கு இருக்கு. அதனால வெத்தலை மீதி எல்லாம் இருக்கு, சீவல் இல்லை அப்படின்ன உடனே சீவல் இவர் சொல்லி சீவல் வாங்கிட்டு வாங்க. ரொம்ப அவர் வெத்தலை போடக்கூடிய அழகை எல்லாம் இந்த கதையில விவரித்து சொல்கிறார். அப்புறம் சொல்றாரு, கிழவர் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்கிறாரு. யாரு? சொக்கலிங்கம். வந்துட்டாரு, காபி சாப்பிட போயிருக்காரு. அதுக்கு அடுத்த நக்கல், ஜூலியட் கூடவா? ஆமா. சரி, அண்ணாமலை பையன் என்ன உளறி இருக்கான்? அடுத்த கேள்வி. உளர்றது என்ன? மறுமலர்ச்சிக்காரங்களை எல்லாம் ஒரு மூட்டி இருக்கிறான்.
மறுமலர்ச்சி இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல மரபு ரீதியான இலக்கியங்களை பேசக்கூடிய, அதற்கு பொருள் சொல்லக்கூடிய, அதற்கு வியாக்கியானங்கள் சொல்லக்கூடிய அறிஞர்கள் பலர் இருந்தார்கள். புதிதாக சில எழுத்தாளர்கள், அவர்கள் தற்கால எழுத்தாளர்கள். அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, எழுத்து நடையில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். பல்வேறு மாற்றங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இது ரொம்ப முக்கியமான இடம். இத கதையில பதிவு பண்றார் ரகுநாதன். அந்த அந்த மறுமலர்ச்சிக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தற்கால தமிழில் இலக்கியங்களை படைக்கிறார்கள், சிறுகதைகள் எழுதுகிறார்கள், கவிதைகள் எழுதுகிறார்கள், புதினங்களை படைக்கிறார்கள். இந்த அந்த மொழி, அவர்கள் எழுதக்கூடிய அந்த மொழி, இந்த வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய, பழந்தமிழ் இலக்கியங்கள் பற்றிய பொருள் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பலருக்கு மிகவும் எரிச்சலை தரக்கூடியதாக இருந்தது. எனவே அண்ணாமலை இந்த மறுமலர்ச்சிக்காரங்களை எல்லாம் திட்டக்கூடிய மொழியில் அந்த நூலை எழுதியிருக்கிறார். அப்போ உடனே கிழவருக்கு அப்படி திட்டி இருக்கிறது ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் உண்மைதான். கிழவர் யாரு? தாத்தாச்சாரி, பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த பத்திரிகையில் அந்த பதிப்பகத்தினுடைய ஆசிரியர். அவர் ஞானமணி பதிப்பகத்தினுடைய ஆசிரியர். அவரு நம்ம தாத்தாச்சாரியாரையும் இவர் விட்டு வைக்கல அப்படின்னு ஒரு நாசுக்கா ஒரு வேட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த குருசாமி சொல்றார். அப்போ அந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். யாரு? சொக்கலிங்கம் கேட்கிறார். அவரு புஸ்தகம் வந்தா புஸ்தகத்தை முதல்ல படிச்சுக்கிட்டு பிரசுக்கு கொடுத்தா சரி. அவருக்கு தான் அந்த வழக்கமே இல்லையே. அச்சுக்க கொடுக்கறதுக்கு முன்னாடியே படிச்சு பார்த்தா தானே தெரியும் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ இவரும் கிண்டலான ஆளு. யாரு? சொக்கலிங்கம். அந்த 2 நண்பர்களும் பல்வேறு ஆட்களை பற்றி தொடர்ச்சியாக கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இதை வெளியே சொல்லிடாத, கம்மா வச்சிருக்கோ. 2 பெருச்சாளிகளும் ஒரு சாக்குக்குள்ள தானா வந்து விழுறதை யாரால தடுக்க முடியும்? தடுக்கப்படாது, விடட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். செஞ்சிருவோம் அப்படிங்கிறாரு நம்முடைய குருசாமி. காபி சாப்பிட போறாங்க 2 பேரும். அப்போ எதிர்த்தாப்புல தாத்தாச்சாரியும் அந்த மாது, அந்த பெண், அவங்க பேரிளம் பெண்ணுன்னே சொல்லுவார் நம்முடைய ரகுநாதன். 2 பேருமா எதிர்த்தாப்புல வராங்க. அப்போ எங்க கிளம்பியாச்சு அப்படின்னு. இல்ல, நாங்க 2 பேரும் காபி சாப்பிட போறோம். தாத்தாச்சாரியாரும் சாலாட்சியும் எதிர்த்தாப்புல வரும்போது இவர் சொன்னது சொல்லிக்கிட்டு ஒரு பொடி வைக்கிறார். அந்த காபி ஸ்டால் வரைக்கும் போறோம், அதுதான் குருசாமியையும் நான் ஜோடி சேர்த்துக்கிட்டேன். இப்படி சொன்ன உடனே தாத்தாச்சாரியாரால் அந்த கிண்டலை புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு ரகுநாதன் எழுதுறார். இனி ஒரு பகுதியை நம்ம வாசிச்சு காட்டணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை ஞானமணி லிமிடெட் கம்பெனியார் ஞானமணி பதிப்பகத்தை தொடங்கி வைத்தது தமிழ் இலக்கிய பிரசுர உலகில் தாங்கள் ஒரு பாட்லிஹட்டாகவோ ஹார்டர் அண்ட் ஸ்டார்டராகவோ விளங்கி தமிழ் இலக்கியத்தை உத்தாரணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடோ அல்லது தமிழ்நாட்டில் பட்டினியும் பசியுமாய் கிடந்து இலக்கிய சேவை செய்து வரும் சிருஷ்டிகர்த்தாக்களுக்கு தாங்கள் ஒரு வெண்ணெய் நல்லூர் வள்ளலாக விளங்க வேண்டும் என்ற காரணத்தோடோ அல்ல. ரொம்ப முக்கியமான பகுதி இது. தங்கள் அச்சகத்துக்கு மூலையில் வேலையற்று கிடக்கும் மிஷினுக்கு ஒரு வேலை கொடுக்கவும், பெருவாரியான உற்பத்தி பெருக்கத்தில் கழிவு விழும் பொருட்களில் இருந்து உபரி சரக்கு உண்டாக்குவது போல்
தங்கள் பத்திரிகாலயத்துக்கு செலவழிந்தது போக மீதமுள்ள துண்டு பத்திரிகை காகிதங்களை மூலையிலே வெறும் குப்பையாக கிடக்க விடாமல் தமிழரின் தலையில் அச்சடித்த குப்பையாக்கி கொட்டவும், அப்படி கொட்டுவதன் மூலம் தமது பேங்கு கணக்கில் 1-2 சைபர்கள் கூடுதலாக சேர்க்கவும் செய்த வியாபார தந்திரமே தவிர வேறல்ல. ஆகவேதான் தமது பத்திரிகையாளத்தின் மூலையில் குப்பை கூளங்கள் போட்டு வைப்பதற்காக ஒதுக்கி வைத்திருந்த அறையை சுத்தம் செய்து அதை ஞானமணி பதிப்பகத்தின் காரியாலயமாக மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு அவரு சொல்றார். இதுல இதை பார்த்த உடனே இப்பொழுதும் நம்ம பார்க்கலாம், எல்லா பத்திரிகைகளும், அது தினசரி பத்திரிகைகள் எல்லாவரும் துணைக்கு ஒரு பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி கொண்டு ஒன்றோ 2, 3, 4 பத்திரிகைகளை வார பத்திரிகைகளாகவும் 2 வாரத்திற்கு ஒரு பத்திரிகைகளாகவும் மாதம் ஒரு பத்திரிகையாகவும் கொண்டு வரக்கூடிய தன்மையை நாம பார்க்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எவ்வளவு போட்டாலும் அது செரித்து தள்ளக்கூடிய மெஷினுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் லாபம் மேலும் மேலும் கொழிக்கும். அதற்காக அதை செய்கிறார்கள். இது அந்த காலத்திலேயே ஏற்பட்டு விட்டது. ரகுநாதன் இந்த கதையை எழுதுகின்ற போதே அது நம்ம இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ அந்த டைரக்டர்களுக்கெல்லாம், அந்த ஞானமணி பத்திரிகையினுடைய டைரக்டர்கள் எல்லாம் தமிழை பற்றியே தெரியாது. அப்புறமா தேசபக்தி, காந்தியம் போன்ற ஜனரஞ்சக தளத்திலையும் நூல்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் உண்டு. அவர் யாருன்னு பார்த்தா, அவர் ஒரு தற்கூரி பேர் வழி. அவர் பேர் பஞ்சநாதம். அவருக்கு 500 ரூபாய் சம்பளம் கொடுத்து அதுல வச்சிருக்காங்க. அதற்கு அப்புறம் அவருக்கு சில சுரண்டல் வேலைகள்லாம் உண்டு. அவற்றையெல்லாம் அவங்க கம்பெனி முதலாளிகள் கண்டுகொள்வதில்லை, கம்பெனியார் கண்டுகொள்வதில்லை. காரணம் ஏதோ ஒண்ணு ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் மட்டும். ஆனா ஞானமணி பதிப்பகம் அந்த அந்த மேனேஜிங் டைரக்டர் எல்லாமே டைரக்டர் ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அது கொஞ்சம் இவருக்கு வருத்தம். அந்த அந்த இடத்துலதான் யாரு அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஞானமணி பதிப்பகத்தினுடைய பதிப்பகத்தின் மேல இவருக்கு முழு வெறுப்பு தான் இருந்திருக்கிறது தொடர்ச்சியாக. அதற்காக அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அந்த தாத்தாச்சாரியார் மேலேயும் அவருக்கு வெறுப்பு இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவருடைய இனிய நண்பரான அந்த அண்ணாமலை எழுதிய தமிழ் இலக்கிய விமர்சனம் என்கின்ற அந்த நூலை அவர் அச்சிடதுக்கு ஒத்துக்கொண்டு வாங்கினார். அவருக்கு தெரியும், இந்த முதல் படியை அந்த வந்திருக்கக்கூடிய கையெழுத்து படியை இவர் வாசித்திருக்க மாட்டாரு தாத்தாச்சாரியார் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். அதனால எளிதில் அதை நூலாக ஆக்க முடிந்தது. அப்போ இந்த ஸ்ரீமான் தாத்தாச்சாரியாரை யாரு இதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த சாலாட்சி அம்மை, அதுதான் ஸ்ரீமதி சாலாட்சி அம்மை தான் இந்த இவரை தாத்தாச்சாரியாரை இந்த பணிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இவரு தாத்தாச்சாரியார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, இளம காலத்துல ஆவி உலக ஆராய்ச்சியில ஈடுபட்டிருந்தாரு. அப்புறமா பிரம்மஞான சங்கத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு. இது அடையாறுல இருக்கக்கூடிய, அதுதான் ரகுநாதனுடைய மொழி, அடையாறுல இருக்கக்கூடிய ஜரிகை துப்பட்டாக்களுக்கு தான் இப்படி ஆகும் அப்படிங்கிறத உணர்ந்து அவரு வேற இடத்துக்கு வர்றார். அவர் ஒரு எடுத்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தா, கம்பராமாயணத்தை கையில் எடுத்துக்கொண்டார். அவர் கம்பராமாயணத்தை, தாத்தாச்சாரியார் கம்பராமாயணத்தை எடுத்து சாறு பிழிந்து, நான் சொல்லும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும், சாறு பிழிந்து அதை சக்கையாக ஆக்கி தமிழ் மக்களுக்கு அமுது படைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த பணியில் அவர் ஈடுபட்டார்.
இவருக்கு கம்பராமாயணத்துல பல பாடல்கள் மனப்பாடமாக தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சில கருத்துக்களை அவரை பற்றி சொல்லும்போது பிழைக்கும் வழியை உத்தேசித்து அவர் என்ன பண்றாருன்னா, பிறர் கூறக்கூடிய கருத்துக்களை எல்லாம் மானம் வெட்கம் இல்லாமல் தன்னுடைய கருத்தாகவே ஆக்கி அவர் வெளியிடக்கூடிய தன்மை படைத்தவர் அவர். ஒரு நிமிஷம், பேட்டரி லோ ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஒரு விதமான தன்மை அவர்கிட்ட அந்த இதுல இருக்குது. அப்புறமா இந்த கம்பராமாயணத்தை அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அதை வைத்துக்கொண்டு கொஞ்சம் பேர் வாங்கினார். அவருக்கு ஏற்கனவே நிறைய வியாதிகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு வியாதி அப்படின்னு சொல்லி விரைவாதம், நீரிழிவு, காசம், க்ஷயம், இதுல ஏதோ ஒண்ணு அவருக்கு இருந்தது. அதே நேரத்துல இவருக்கு பொருள் வருவாயும் இருக்கிறது, புகழ் வருவாயும் இருக்கிறது. அதில் ஏற்றம் கண்டு கொண்டு இருந்தார் அப்படின்னு அவரை கிண்டல் அடிக்கிறார். இப்படி இருக்கும்போது இந்த தாத்தாச்சாரியார் என்ன செய்யறாரு அப்படின்னா, பழைய இலக்கிய கோஷ்டிகள் விலக்கப்பட்டும் கவனிப்பாரற்றும் அவர் இருப்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில தற்காலத்தில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி பரம்பரையிலும் நாம் பேர் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஆனால் இதனால 2 இடத்திலையும் அவருக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்துவிட்டது. இவரு குருசாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த குருசாமி எப்படிப்பட்டவர், இந்த மறுமலர்ச்சி பரம்பரையில ரொம்ப கடைக்குட்டியாக இருக்கிறவர். ஆனால் அதே நேரத்துல இலக்கிய உலகத்தில் பயமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பிறவியாக அவர் தன்னை அந்த குருசாமி அப்படிப்பட்ட குணம் படைத்தவர். இவருக்கு சம்பளம் எவ்வளவுன்னா வெறும் 60 ரூபா இந்த குருசாமிக்கு. இருந்தாலும் அது இவருடைய சிகரெட்டுக்கும் இதுக்குமே பத்தாது, காப்பிக்குமே பத்தாது. சென்னை வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கை. ஆனா இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த ஒரு சில இவருடைய எழுத்துக்களுக்கு ஒரு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால, பிற பத்திரிகைகள் இவர் எழுதுவதனால் 5 10 அவருக்கு கிடைப்பதை வைத்துக்கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இந்த தாத்தாச்சாரியாரை கவிழ்ப்பதற்கு ஆன முறையை சொக்கலிங்கம் சொல்லிக் கொடுத்ததன் மூலமா இவர் மிக கச்சிதமாக செய்து முடிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கிய விமர்சனம் ஸ்ரீமான் அண்ணாமலை பிள்ளை எழுதியிருக்கிறார். இது பஞ்சநதம் சிபாரிசு செய்து ஞானமணி பதிப்பகத்துல வெளிவருது. இதை இருவருடைய தாத்தாச்சாரியாரும் சரி அல்லது அண்ணாமலை பிள்ளையும் சரி, இந்த மறுமலர்ச்சியை கண்டிப்பதுதான் நோக்கமாக கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் கூட தாத்தாச்சாரியார் ஒரு சில காம்ப்ரமைஸ் மறுமலர்ச்சி காலத்தில் எடுப்பதற்கு அவர் முயற்சி செய்ததனால் அதை அவர் கேலி செய்திருக்கிறார் அந்த நூல்ல. இத இந்த மூலப்பிரதியை அவர் வாசிக்காம கொடுத்தாருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த இத சில கடிதங்கள் மூலமாக நம்முடைய பஞ்சநதத்துக்கு நம்முடைய அண்ணாமலை எழுதிய செய்திகளை எல்லாம், கடிதத்தை எல்லாம் இங்க அவர் குறிப்பிட்டிருக்கிறார், ரகுநாதன் அவர்கள். ஒரு நாள் அந்த நூல் வேலையெல்லாம் ஏறக்குறைய முடியக்கூடிய நேரத்தில், அதாவது கடைசி இது அச்சாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்துல குருசாமி 13வது பாரம்
அந்த 13வது பாரத்துல தான் அண்ணாமலை வந்து தாத்தாச்சாரியாரை கேலி செய்திருக்கிறார். அதையும் அடித்து முடித்த பிறகு அத அத எடுத்து படிச்சு பார்த்துட்டு, ஆ அவருடைய அறைக்கு, தாத்தாச்சாரி அறையில போய் நிக்கிறார். "என்ன குருசாமி என்ன பார்க்கிறேள்?" அப்படின்னு அவர் கேட்கிறார். "எல்லாம் அண்ணாமலை புஸ்தகத்த தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மறுமலர்ச்சிக்காரர்கள ரொம்ப திட்டியிருக்காரு." அப்படின்னு அவர் சொல்றாரு. அது அது சரிதானே! இன்னைக்கு உள்ள மறுமலர்ச்சிக்காரங்கள் எல்லாம் தமிழ் படிச்சிருக்காங்களா? இலக்கணமோ, இலக்கியமோ அவர்களுக்கெல்லாம் தெரியுமா? அப்படின்னு அவரு தாத்தாச்சாரியார் கேட்கிறார். ஆ அப்படியே நாம ஒரு விஷயத்த சொல்லிற முடியாது. மறுமலர்ச்சிக்காரர்களிடமும் செய்திகள் இருக்கின்றன. நாம அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவரு சொல்றார். அப்ப நான் வந்து அ இத இத ப இத இந்த 2 பேருக்கும் இடையில இந்த பேச்சு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அ வந்து குருசாமி ஆசிரியர் பக்கம் திடீர்னு பார்த்துட்டு சொல்றாரு, "சார் அந்த இந்த பேசேஜ படித்து பாருங்க. உங்களையும் அண்ணாமலை விட்டு வைக்கல." அப்படின்னு சொல்றாரு. "என்னது?" அப்படிங்கிறாரு அவரு. "ஆமா. அவர் படிச்சு பார்த்துட்டு, குருசாமி அப்படித்தானே பண்ணியிருக்க. இப்ப என்ன செய்யலாம்? நீங்க ஒண்ணும் அப்ப கவலைப்பட வேண்டாம். நீங்க இதுக்கு ஒரு பதிப்புரை எழுதுங்க. அந்த பதிப்புரையில அண்ணாமலை செய்த தவறுகளை சுட்டிக்காட்டுங்கள்." அ அப்படின்னு அவருக்கு மூஞ்சியில கரிய பூசிருங்க அப்படின்னு இவரு ஒரு ஐடியா குடுக்குறாரு. "அப்படியே செய்துர்றேன்" அப்படின்னு சொல்லி, இந்த இவரும் ஒரு ப ப ப பதிப்புரையை எழுதுறார். எழுதி முடிச்சுட்டாரு. அந்த நேரம் அ சொக்கலிங்கம் வர்றார். சொக்கலிங்கம் வர்றபோது என்ன வேலை நடக்குன்னு கேட்டுட்டு அவரு வரும்போது, தாத்தாச்சாரியார் தாம் எழுதிய அந்த பதிப்புரையை வாசித்துக் காட்டுகிறார். அப்பதான் அவரு நம்ம அந்த அண்ணாமலை பயல விடக்கூடாது. இப்படியே தான் பேசுறாரு. திருநெல்வேலி பாஷையிலே தான் பேசுறாரு. அண்ணாமலை அ வந்து "அண்ணாமலை புஸ்தகம் எழுதியிருக்கிற அழக பார்த்தேளா? ராசா கூட சொன்னான். பயல நசுக்கினா தான் அ இவன் சரியா வருவான்." அ அப்படின்னு பார்த்துட்டு இதையும் அதையும் படிச்சு பார்த்துட்டு, "வாடா மகனே" அப்படின்னு சொல்லி அந்த திருநெல்வேலி மொழியில "மோனே வா" அப்படின்னு சொல்ற மாரி 2 பேரும் ஆம் அ தாத்தாச்சாரியார் வந்து ஆ "இது வ இது இது போராது நான் எழுதியிருக்கது?" அப்படின்னு கேட்கிறாரு. "தாராளம் போதும். நீங்க உடனே அத அச்சடிச்சு வெளியிட்டுருங்க" அப்படின்னு சொல்லி புத்தகத்தை அச்சடிக்கிறார். இவங்க என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த புத்தகத்தை எல்லா இடங்களிலும், எல்லா ஏஜெண்டுகளுக்கும் அனுப்பணும். எல்லா பத்திரிகைகளுக்கும் அனுப்பணும். அந்த பத்திரிகைகள அனுப்புவதன் மூலமாக அவர்கள் விமர்சனம் எழுதுவார்கள். ஆனா எல்லாம் பத்திரிகைகளுக்கும் போய் சேர்ந்த பிறகுதான், அண்ணாமலைக்கு இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி, இந்த குருசாமி சில வேலைகளை எல்லாம் பார்த்து வச்சுட்டார். இதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் சுணங்கி தான் இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி. ஆ இந்த சில பத்திரிகை எழுதுது. "அண்ணாமலையின் தமிழ் இலக்கிய விமர்சனம் ஒரு சல்லித்தனமான முயற்சி" அப்படின்னு ஒரு பத்திரிகை எழுதுது. "இந்த நூலுக்கு மதிப்புரையே தேவையில்லை. வெறும் குப்பை" அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை எழுதுது. அண்ணாமலையார் மட்டுமல்ல, ஸ்ரீ தாத்தாச்சாரியாரும் சேர்ந்து திருட்டுக் களவாணித்தனம் செய்ததன் விளைவாக இந்நூல் வெளிவந்திருக்கிறது. அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை எழுதுது. ஞானமணி சென்னை முன்னுரையை நீக்கவும் வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அ வந்து தந்தி குடுக்குறாரு. இதெல்லாம் நடக்குது. ஒரே கலவரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த முடிவுல என்ன செய்றது? அப்படின்னு யோசிக்கிறாங்க. பஞ்சநதம் ரொம்ப பவர்ஃபுல் ஆசாமி. மேனேஜிங் டைரக்டர். அவரு ஒரு முடிவு பண்றாரு. எல்லாருக்கும் சீட்டு குடுத்துற வேண்டியது தான். அப்படின்னு அவங்க முடிவு சொல்றாங்க. ய அ முடிவுல என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, தாத்தாச்சாரியார் ஆ கம்பராமாயணமும்,
ஸ்ரீமதி சாலாட்சியுமே துணையாக யாரும் ஏற்றுக்கொள்ளாத தனி மனிதனாக ஞானமணி பதிப்பகத்தை விட்டு வெளியேறினார். ஸ்ரீமான் அண்ணாமலை தலை நிமிர முடியாமல் தமிழ் விமர்சக புலிகள் ஓங்கி அரைந்து விட்டதால் என்னவோ தாம் கூற வந்ததை கூறிவிட்டோம் என்ற திருப்தியோடு இலக்கியத்துக்கும் தமக்கும் இனி தொடர்பே வேண்டாம் என்று சுவானுபூதியோடு ஒரு குருகுலத்தில் ஐக்கியமாகிவிட்டார். உதவி ஆசிரியர் குருசாமி நம்ம கதாநாயகன் நாம் நினைத்த காரியத்தை திருப்திகரமாக செய்து இலக்கிய உலகின் 2 புல்லுருவிகளை வேட்டு வைத்து விட்டோம் என்ற மனத்தின்மை கொண்டிருந்தாலும் கருமத்தை நிலைநாட்ட வந்த இளைஞன் ஹாம்லெட் வாழ்க்கை சூதில் தன்னையும் பணயமாக்கி கொண்டது போல் ஞானமணி பதிப்பகத்தில் இருந்து சீட்டு கொடுக்கப்பட்டார். ஞானமணி பதிப்பக ஆசிரியருடைய அறையில் மீண்டும் கழிவு காகிதங்களும் குப்பை கூளங்களும் நூலாமடையும் அடைய ஆரம்பித்தன அப்படின்னு கதையை முடிக்கிறார். இவ்வளவு ஒரு கதை. தாத்தாச்சாரி அவருடைய அரசியல், அண்ணாமலை அவர் செய்த அரசியல், பஞ்சநதம் அவர் செய்த அரசியல், இந்த அரசியலை எல்லாம் தூக்கி சாப்பிடுறது மாதிரி சொக்கலிங்கமும் குருசாமியும் சேர்ந்து இவர்களை 2 பேரையும் இவர்களுடைய இந்த குணாதிசயங்களை ஓரளவிற்கு வெளிப்படுத்திய தன்மை படைத்தவர்களாக அவர்களையும் விஞ்சி நிற்கிறார்கள் அப்படின்னு தான் இந்த கதையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ நான் முதல்ல அந்த கதையை தொடங்கும் போது சில விஷயங்களை சொன்னேன். என்ன அப்படின்னா, ஞானமணி அப்படின்னு வரும்போதே அது தினமணியை குறிப்பிடுகிறது என்று ஒரு பேச்சு உண்டு, பெரியவர்களுக்கு தெரியும். சிவசுப்ரமணியம் சார்லாம் இருக்காங்க, ராஜபாளையம் சிவசுப்ரமணியம் சார் மாதிரிப்பட்டவங்க. அதே மாதிரி பிரபாகரன் சார் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஞானமணி என்று சொல்வது தினமணி தான் அப்படின்னு. இந்த அண்ணாமலை எழுதிய நூல் அப்படின்னு வருகின்ற போது அந்த காலத்துல ஒரு நூல் வெளிவந்தது. அந்த நூலுக்கு பேர் இன்றைய தமிழ் வசன நடை. இன்றைய தமிழ் வசன நடை என்கின்ற நூலை எழுதியவர் மு. அருணாசலம் என்கின்ற அவர் மிகப்பெரிய தமிழறிஞர். இலக்கிய வரலாற தொகுப்புகளாகவே பல தொகுப்புகள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். தொகுதிகள். நாட்டார் வழக்காற்றியலிலும் அவர் சில நூல்களை, பேலட் பொயட்ரி என்கின்ற ஒரு ஆங்கில நூலை கொண்டு வந்திருக்கிறார். காற்றில் மிதந்த கவிதை என்று நாட்டார் பாடல்கள் சிலவற்றை பதிப்பித்திருக்கிறார். ஒரு மாபெரும் அறிஞர். அவர் அந்த காலத்துல எழுதிய ஒரு நூல் தான் இன்றைய தமிழ் வசன நடை. இன்றைய தமிழ் வசன நடை என்கின்ற நூல் அந்த காலத்துல புதிதாக எழுத வந்தவர்கள், சமூக உணர்ச்சியோடு எழுத வந்தவர்கள், அவர்களை எல்லாம் கேலி கிண்டல் செய்யக்கூடிய ஒரு நூலாக அது இருந்தது. இந்த தாத்தாச்சாரியார் என்பவர் இந்த தினமணி காரியாலயத்தில் அவர் பணியாற்றிய பி. ஸ்ரீ ஆச்சாரியார், எல்லாருக்கும் தெரியும் பி. ஸ்ரீ ஆச்சாரியார். அவரு இந்த கம்பராமாயணத்தை படித்து சாறு பிழிந்துன்னு எழுதுறாரு இல்லையா, அத என்ன அப்படின்னா கம்பராமாயண சாரம் அப்படின்னு சொல்லி நூல்கள் எழுதினார். கம்பராமாயணத்தை அதான் சாறு பிழிந்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னு இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் அன்றைய இலக்கிய உலகத்தில் நடைபெற்ற விவாதங்கள். அவர் ரகுநாதன் எழுதிய அந்த கதை ஞானமணின்னு சொல்றது தினமணியைத்தான் சொல்லி இருக்கிறாரு. அருணாசலம் மு. அருணாசலத்தை தான் இவர் அண்ணாமலை என்ற கதாபாத்திரமாக காட்டுகிறார். சொக்கலிங்கம் யாருன்னு பார்த்தா அவர் தான் புதுமைப்பித்தன். சொக்கலிங்கத்துக்கு அப்பாவுக்கு பேரு இந்த புதுமைப்பித்தனுக்கு அப்பா பேர் சொக்கலிங்கம். அவரு
வந்து தன்னுடைய மகனுக்கு விட்ட பெயர் வந்து விருத்தாச்சலம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் அந்த புதுமை பித்தன் தான் இங்கு சொக்கலிங்கமாக காட்டப்பட்டிருக்கிறார் என்பதையும் அன்றைய காலகட்டத்தில் விவாதித்தார்கள் என்ற பேச்சு இருந்தது. அது மாதிரி குருசாமி யாருன்னு பார்த்தா அது தோமுசி ரகுநாதன். தோமுசி ரகுநாதன் தினமணி உதவி ஆசிரியராக தினமணி அந்த பதிப்பகத்தில், அந்த பிரசுராலயத்தில் உதவி ஆசிரியராக அவர் இருந்தார் என்கின்ற தகவல் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த பெயர்கள் எல்லாம் வந்து அவர் கற்பனையாக சொன்னால் கூட இந்த நிகழ்வு என்பது உண்மைதான். இந்த அது உண்மைதான்ங்கிறத பார்க்கறதுக்கு இந்த புக்கு வந்து இன்றைய தமிழ் வசன நடைங்கிறது நமக்கு அச்சாக கிடைக்கவில்லை. இந்த நூல் வந்து நூல் வடிவில் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த காலத்துல வெளிவந்த நூல் எங்கிருந்தோ தேடி கண்டுபிடித்து நம்முடைய ரோஜா முத்தையா வந்து வைத்திருந்திருக்கிறார். அதை வந்து இப்போ ரோஜா முத்தையா பெயர்ல இருக்கக்கூடிய நூலகத்தில் இது ஆன்லைன்ல இந்த புத்தகத்தை நாம் வாசிச்சு பார்க்கலாம். அதுல பீஸ்ரீ எழுதிய முன்னுரையும் அந்த பதிப்புரையும் இருக்கிறது அந்த புக்ல. நான் அதை வாசிச்சு பார்த்திருக்கேன். அந்த அதனால அந்த அந்த ஊகங்கள் சரியாக இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருகிறது. இது அந்த பீஸ்ரீ, புதுமை பித்தன், ரகுநாதன், மு அருணாசலம். அதே மாதிரி மு அருணாசலத்தை ரொம்ப ரகுநாதனுக்கும் புதுமை பித்தனுக்கும் அந்த காலத்து மு அருணாசலத்தை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கவிதை எழுதினாங்க. மூனா அருணாசலமேன்னு தொடங்கும் அந்த கவிதை. அதை நீங்க இதுல பார்க்கலாம். அன்னையிட்டத்தில அந்த கவிதை இருக்கிறது. மூனா அருணாசலமே என்கின்ற அந்த கவிதை. அதனால நாம வந்து ஓரளவிற்கு அந்த ஊகம் சரியாக இருக்குமோ என்று இந்த ஞானமணி பதிப்பகம் கதையை வாசிக்கும் போது நம்மால் முடிகிறது. இத வந்து சொல்லலாம். ஏன் சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே அச்சில வந்தது. இன்றைய தமிழ் வசன நடை அச்சில வந்தது. இந்த நமக்கு கையில கிடைக்காட்டாலும் இதுல வந்து டிஜிட்டலா கிடைக்குது. அதே மாதிரி பீஸ்ரீயை பற்றி உள்ள செய்திகள், அவர் கம்பராமாயணத்தை சார்பெடுத்து கம்பராமாயண சாரம் என்கின்ற நூலை நமக்கு தந்திருக்கிறார். அதே மாதிரி புதுமை பித்தன் ரகுநாதனுக்கு எழுதிய கடிதங்கள், அன்புள்ள ராசாவுக்குன்னு எழுதுற கடிதம் என்கிட்ட இருக்கு. அல்லது ராசையா அப்படின்னு எழுதியிருப்பாரு, அல்லது அன்புள்ள ரகு அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி பட்ட கடிதங்கள் என்னிடம் இருக்கின்றன. இந்த அதனால புதுமை பித்தா இந்த ராசான்னு சொல்றது வந்து இந்த குருசாமிய என்ன ராசா அப்படின்னு கூப்பிடுறது அது புதுமை பித்தன் தான் அப்படின்னு ஓரளவுக்கு ஊகிக்க முடிகிறது. இந்த இந்த மாதிரி வந்து கதையை ஒரு நக்கல் கலந்த மொழியில் அன்றைய பத்திரிகை துறையில் நடைபெற்ற ஒரு ஒரு கதையாக அதை நமக்கு எடுத்துக்காட்டி மிகச் சிறப்பாக இந்த கதையை நம்ம தோமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த தனி நூல்களாக அவருடைய கதைகள் வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப பேசிக்கணும் கருமுருகன் சார். இல்ல இல்ல இல்ல, ஐயோ நீங்க இன்னும் பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எவ்வளவு அதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு ஒப்பீட்டு நோக்குல இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நிறைவு பண்ணிட்டீங்களா? இன்னும் பேசுறீங்களா ஐயா? அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப மகிழ்ச்சி. பேராசிரியருக்கு சொல்லவே வேண்டாம். இதுல விமர்சனம்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்கள் கதை சொல்லிதே மிக்க மகிழ்ச்சியாக இந்த அவை ஏற்றுக்கொள்ளுகிறது. ஐயா பிரபாகரன் ஐயாவுக்குலாம் நிறைய இணைய பிரச்சனை. தொடர்ந்து போயிட்டு போயிட்டு வெளியில போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் கதை சொல்லுகிற அந்த பாங்கை அவரும் ரசித்திருக்கிறார் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாகவே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் எப்பொழுதும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி, மரபு கருதி மரபு கருதி அதையும் சொல்லிடுறேன். மரபு கருதி பின்னூட்டம் என்கிற அடிப்படையில் அவர்கள் பின்னூட்டம் சொல்ல விரும்புகிறவர்கள் கையை உயர்த்தவும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் கேக்குதா?
நல்லா நல்லா கேக்குது. கேக்குது. நல்லா நல்லா கேக்குது. கேக்குது. சரி சரி சரி. அஹ், ஞானமணி பதிப்பகம் இந்த கதைய இவர் சொல்வதுதான், பேராசிரியர் நான் ராமச்சந்திரன் அவர்கள் சொல்வதுதான் மிக பொருத்தமாக பொருத்தமானது என்று முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய கதை ஒண்ணு விடாம சொன்னாங்க. அவருக்கு அவங்கள ரொம்ப மதித்து வணங்குகிறேன். அவ்வளவுதான். இவங்க தெரியும் எனக்கு. ஜீவானபா சிந்தனை பள்ளியின் உயிர் நாடியாக இருக்கிறார். நாட்டுப்புறவியலின் ஆய்வாளர் என்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. பிறகு வானமாமலையின் பேராசிரியர் வானமாமலையின் மாணவர் என்பது ஒரு முத்தாய்ப்பான செய்தி. பிறகு இந்த பழைய எல்லாருக்கூடையும் பழகி இருக்கிறார். தோமூசி, புதுமுப்பித்தன், இப்படி. அதாவது எனக்கு உண்மைக்கே தெரியல, ஞானமணி பதிப்பகம்னா தினமணி அப்படின்னு அதை குறிப்பிட்டார். அதுதான் அனுபவம். அவருடைய அனுபவத்தை பதிவு செய்தார். அது நமக்கு ஒரு புதிய செய்தியாக புரிந்து கொள்கிறோம். அப்புறம் இதுல இந்த கதை மாந்தர்ல குருசாமி தான் தோமூசி, சொக்கலிங்கம் தான் புதுமைப்பித்தன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த அனுபவ வாய்மொழி. அதை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டோம். இதுல ஒரு சில இதுதான், அதாவது ஐயா அவங்களே சொன்னாங்க, எள்ளல் அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப இருக்கு. அதாவது பாருங்களேன், பணிக்கு அலுவலக பணிக்கு விரைவில் வர்றவங்களை லேட்டா வர்றவங்க கேலி பண்றாங்க. அவங்க வந்துட்டாங்களா, அப்படி இப்படின்னு, அவங்க டீ குடிக்க போயிட்டாங்களோ இப்போ அப்படி இப்படின்னு கேலி பண்றது. பிறகு புதிய எழுத்தாளர்கள் ரொம்ப தற்பெருமை பேசுறாங்க அப்படின்னு சொல்றது. அண்ணாமலை எழுத்தாளர் என்ன புத்தகத்துல என்ன உளறிருக்கான் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் கொஞ்சம் ஏளனமா பேசுறது, கேலி கிண்டல் தான். பிறகு அள்ளி கொடுத்தல் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுதுன்னா, அள்ளி கொடுத்தல் அப்படிங்கிறது அவங்க அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பாக உணர்த்தி இருக்கிறார் தோமூசி அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. இல்ல, விமர்சனங்கள் ஊக்குவித்தால் எழுத்தாளர்கள், பதிப்பாசிரியர் தங்கள் பணியை தொடர்வார்கள், இல்லாவிட்டால் விலகிடுவாங்க. அந்த மாதிரி இதுல அண்ணாமலையும் தாத்தாச்சாரியும் அண்ணாமலையும் விலகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பத்திரிகையின் ஆணிவராக இருக்கிறார்கள் தொடர்ந்து. அதாவது தோமூசியும் புதுப்பித்தனும், குருசாமி, சொக்கலிங்கம் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பதை கதை தெளிவாக விளக்குகிறது. கடைசியில ஒண்ணு, அந்த பதிப்பகத்தாருக்கும் எழுத்தாளருக்கும் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஈகோ பிரச்சனை இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அவ்வளவுதான் இதுல சொல்ல முடிகிறது என்று நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியாக சொன்னார். அவர்களை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்களை, ஐயாவை வணங்கி மகிழ்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அம்மா ரேவதி அம்மா, அன்பு சகோதரி ரேவதி அம்மா. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். பேராசிரியர் ராமச்சந்திரன் பேராசிரியர் அவர்களுக்கு என் சிறப்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க கிட்ட எல்லாம் நாங்க படிக்கல அப்படிங்கிறத அந்த குறையை நிறைவு செய்வது போல நாட்டார் வழக்காற்றியல் கதைகளை பத்தி அவங்க சாத்தூர்ல ஒரு கல்லூரியில உரையாற்றும் போது அதை நாங்க நேரில் நின்று கவனிச்சிருக்கேன். அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இன்றைய கதை நாங்க படிச்சா கதையை மட்டும்தான் படிச்சிருப்போம், ஞானமணி பதிப்பகம்ங்கிறத மொத்தம். ஆனா அவரு நம்ம பேராசிரியர் சொல்லும் போது ஒன்னொன்னையும் அவங்க விளக்கி சொல்லும் போது நன்றாக புரிந்தது. சின்ன பிள்ளையில தினமணியை பேப்பர் நாங்களும் தான் வாசிச்சிருக்கோம். ஆனா இந்த அளவுக்கு நுணுகியெல்லாம் தெரியல. ரெண்டாவது கதை ஆசிரியர்களுக்கு கூடயே சேர்ந்து பழகி இருந்த ஆட்கள் இந்த மாதிரி அவங்களுடைய கதைகளை சொல்லும் போது மிகவும் சிறப்பாக உள்ளது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. சங்கரநாராயணன் தோழர். வணக்கம் தோழர்களே. அண்ணன் ராமச்சந்திரன் ரொம்ப அருமையா கதை சொன்னாரு வச்சாருன்னு சொல்றதுக்கெல்லாம் நான் வரல. அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த மாதிரி கதை சொல்ல நிகழ்ச்சின்னு ஒண்ணு ஞானமணி பதிப்பகத்தை சொல்லலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னுடைய இயல்பான சோம்பேறித்தனத்துல அண்ணன் இன்னைக்கு ரொம்ப அருமையா சொல்லிட்டாரு. ஆனாலும் அந்த கதை அண்ணன் சொல்லி வந்தா தான் சரியா இருக்கும். நம்முடைய தோமுசி ரகுநாதன் 1944 இருந்து 46 வரை 2 வருஷம் தினமணியில பணியாற்றியவர். தினமணியில அவர் பார்த்த விஷயங்கள் பல. அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ஒரு உதவி ஆசிரியர்கள் பத்திரிகை துறையில் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எவ்வளவு அவரை கீழ்த்தரமாக பத்திரிகை முதலாளிகள் நடத்துகிறார்கள். அதையெல்லாம் ஒரு சங்கடமாக கருதாமல், அதையெல்லாம் பத்திரிகை ஆசிரியர்களுடைய ஒரு மிக மேம்போக்கான தன்மைகள் என்று கருதி கொண்டு இருக்கிற உதவி ஆசிரியர்களை கூப்பிடுற மாதிரி அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார், ஒரு நெடுங்கவிதை. அண்ணன் ராமச்சந்திர அண்ணனுக்கு அது அந்த கவிதை தெரிஞ்சிருக்கும். இந்த ஞானமணி பதிப்பகம் கதை சூழல் பற்றியும் அந்த பத்திரிகை உதவி ஆசிரியர்கள் படுகின்ற பாடுகளை பற்றியும் தோமுசி ரகுநாதன் எழுதிய அந்த நெடுங்கவிதை இரண்டையும் பேட்டையில் ஒரு முறை நாங்கள் கலையளிக்க பெருமன்ற விழா நடத்துகின்ற பொழுது ராத்திரி 9:30 மணிக்கு மேல ஆரம்பிச்சோம். சில சூழ்நிலைகளால சீக்கிரமா நடத்த முடியல. அப்போ ரகுநாதன் அவர்கள் அந்த கவிதையையும் இந்த கதையினுடைய சூழலையும் அவர்கள் பேசியது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. பொதுவாக இன்றைக்கும் சரி, பத்திரிகை துறை என்பது பத்திரிகையினுடைய முதலாளிகளுடைய நிலை, பத்திரிகை இளைஞர்களாக என்னெல்லாமோ கனவுகளோடு வரக்கூடிய அந்த உதவி ஆசிரியர்களை சின்னாபின்னமாக்கி வெளியில் அனுப்புவதுதான் இன்றைக்கும் பல பத்திரிகைகளில் நாம் கேள்விப்படுகிறோம். அதை 1944-46 தினமணியில் வேலை பார்த்து பல மோசமான அனுபவங்களுக்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டுத்தான் தோமுசி ரகுநாதன் 46 தினமணியை விட்டு வெளியேறினார். அவர்கிட்ட சொன்ன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே பல விஷயங்கள் அந்த காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்டது தமிழ்நாட்டுல அண்ணன் ராமச்சந்திரன். எனவே அண்ணன் ராமச்சந்திரன் வாயினால இந்த கதையை கேட்டதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமானது. அண்ணனுக்கும் கலை இலக்கிய பெருமன்ற தலைமைக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பேராசிரியரே, நிறைவா எதுவும் சொல்றீங்களா? இல்ல, அதாவது இந்த சம்பவங்கள் அந்த காலத்துல அது ஊகமாக இருந்தது, இன்றும் ஊகமாக இருக்கிறது. நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னா, அவர் எழுதிய கவிதை, அவர் குறிப்பிட்ட விஷயங்கள், இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு இவராக இருக்கலாம் என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி கதை சொல்லுகின்ற போதே கதையோடு நிற்காமல் அந்த கதை குறிப்பிடக்கூடிய செய்திகள், ஏன்னா தோமுசி ரகுநாதன் அவர்களே இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். ஞானமணிங்கிறது அந்த திருமணி பிரசுராலயத்தில் வந்த அந்த இவருடைய நூல், அவர் நம்ம அருணாசலம் எழுதிய நூல், தமிழ் வசன நடை பற்றிய நூல் ரொம்ப கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய ஒரு நூல் தான். அதுதான் புதுமை பித்தனுக்கும் தோமுசி ரகுநாதனுக்கும் எரிச்சலை கொடுத்துருக்குது அந்த காலத்துல. அதைத்தான் நான் இங்க குறிப்பிட்டேன். அந்த யூகத்தோடு நாம அந்த கதையை முடிச்சுக்கலாம். வேற யாரோ கை தூக்கியிருக்காங்க. மகாலட்சுமி. ஐயா வணக்கம். 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 உங்களுடைய நாட்டார் வழக்கியல் அந்த கருத்துக்களை நானும் கேட்டேன் சாத்தூர்ல வச்சு. இந்த கதை இது எப்படி உங்களெல்லாம் விமர்சனம் பண்ற அளவுக்குலாம் அவ்வளவு பெரிய ஆள்ல நான் கிடையாது. நிறைய புது புது சொல்லாடல்கள் நிறைய இருக்கு. அந்த வார்த்தைகள் சில வார்த்தைகள் புரியவே இல்லை. அந்த புண்ணியா வசனம், யதாஸ்தானம், அப்புறம் சரேயன்கள், ஜாய்ஸ்களாக, மாப்பசான்களாக, இந்த வார்த்தைகள்லாம் இது என்ன வார்த்தைகள்? இதுக்கு அர்த்தம் ஏதாவது இருக்கா ஐயா? சரேயன்களாகவும் ஜாய்சான்களாகவும் மாப்பசான்களாகவும் அப்படிங்கிற ஒரு 3 வார்த்தை சேர்ந்த மாணிக்கு வந்திருக்கும் அந்த கதையில. நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு
தெரியல. நிறைய வார்த்தைகள் வந்து எனக்கு புதுசு புதுசா தெரியுது. அதே மாதிரி இலக்கியவாதிகளுடைய ஆஹ் அன்றைய வாழ்க்கை முறையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அப்படித்தான். இன்னைக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, சொக்கலிங்கத்துடைய இந்த உடம்பை பார்த்த உடனே கூடு விட்டு போன உடம்பும் புள்ளி விழுந்த கண்களும் நரையோடிய தலைமயிருமாக இருப்பார் அப்படிங்கிறத வர்ணிச்சிருப்பாங்க. அது எவ்வளவு ஒரு இலக்கிய உலகில் வாழ்றவங்க எப்படி ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க. அதான் நம்ம சொன்ன மாதிரி புதுமை பித்தன் சொக்கலிங்கம் புதுமை பித்தன் 2 பேரும் ஒரே கேரக்டர் தான் சொல்லியிருக்கீங்க. அந்த புதுமை பித்தனுடைய அவர் பட்ட கஷ்டங்கள், அவருக்கு இருக்க அந்த உடல்நிலை அதே மாதிரிதான் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த இதுல பதிவு செஞ்சிருக்காரா? நீங்க புதுமை பித்தனோடு நிறைய எழுத்தாளர்களோடு உரையாடி நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய இந்த கதையை கேட்டது அவ்வளவு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட நீங்க உரையாடி அந்த வாயால கேட்கறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. நன்றிங்க ஐயா. முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. முதல்ல புதுமை பித்தனை நான் பார்த்ததே இல்லை, அவரோட உரையாடியது இல்லை. நான் ரகுநாதனோடு உரையாடி இருக்கிறேன் ஒண்ணு. சரிங்க. அடுத்தது இந்த மாப்பசான் நீங்க சொன்னீங்கல்ல, ஜாய்ஸ், அந்த காலத்துல வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளரா? இளம் எழுத்தாளர்கள் தங்களை அவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள். அதுதான் ஒரு சொல்லியிருக்காரு. சில சமஸ்கிருத சொற்கள் நிறைய வரும், வரும். அது அதனாலதான் நமக்கு அது கொஞ்சம் புரியலையோ அப்படின்னு நான் கொஞ்சம் கஷ்டம். 10 இடம் படிச்சா அவருக்கு ரகுநாதனுக்கு நல்ல இலக்கிய பரிச்சயம் உண்டு. அவன் இலக்கிய விமர்சனம், தமிழில் இலக்கிய விமர்சனம்னு ஒரு தொடக்க கால 24 வயசுல எழுதின புக்கு இருக்கு, ரகுநாதன் எழுதிய புக்கு. அந்த புத்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், இவ்வளவு ஆழமாக அந்த வயசுல இப்படி யோசிச்சிருக்காரா அப்படின்னு தெரியும். அதனால இலக்கிய பரிச்சயம் நிறைய இருக்கிறதுனால அவர் கதை எழுதுகின்ற போது அந்த எழுத்துல அந்த இலக்கிய மேற்கோள்கள் அல்லது கதையினுடைய சில சம்பவங்களை சொல்றது இதெல்லாம் பழைய இதை ரெஃபர் பண்ணுவார். அதனாலதான் நமக்கு அந்த பயிற்சி இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு எளிதில் புரியும். அதான் நான் இப்ப சொல்றேன்ல, மற்ற கம்பராய் சாறு பிழிந்து அவரு தந்தாரு, கம்பராமாயண சாரம்னு ஒரு புக் எழுதினாரு, அதைத்தான் அவர் சொல்றாரு. சாறு விழுந்து தர்றாரு. இந்த மாதிரி அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பணிக்கு வேகமா வர்றவங்கள, தன்னுடைய கடமையை செய்யறவங்களை இப்பவும் விமர்சனமும் கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா அலுவலகத்திலையும் அப்படிங்கறத நான் நேரடியா பாக்குறேன், நானும் அனுபவிக்கிறேன். நன்றிமா. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா கொஞ்சம் விரைவாக, மேலாண்மை ரொம்ப முக்கியம் ஐயா. நன்றி. சரிங்க. நாகேந்திரன் ஐயா. ஐயா ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அற்புதமா அந்த கதையை வந்து ஐயா அவர்கள் சொன்னதுக்காக அவருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்ன மாதிரியே அந்த தினமணியோடைய ஆசிரியர் மு. அருணாச்சலம் இன்றைய தமிழ் வசன நடை அப்படிங்கிற நூல்ல வந்து அந்த கல்கியை வந்து உரைநடையை தமிழின் சிகரமாகவும், டிகேசியை மொழிபெயர்ப்பு தமிழின் சிகரமாகவும் பாராட்டிய நூல் அடிப்படையில தான் அந்த கதையை எழுதினதா சொல்லுவாங்க. அதே போல அந்த ரகுநாதன் ஐயா வந்து கோபம் அடைந்து பாரத தேவி அப்படிங்கிற ஒரு இதழ்ல வந்து இது குறித்து கடுமையா விமர்சனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல வந்து அந்த குட்டுதொருக்கோ பிள்ளை பாண்டியனார் இங்கு இல்லை, குறும்பி அளவாய் காதை குடைந்து தோண்டி எட்டின மட்டு அறுப்பதற்கோ வில்லி இல்லை, இரண்டொன்றாய் முடிந்து தலையிறங்க போட்டு வெட்டுவதற்கோ கவி ஒட்டக்கூத்தன் இல்லை, விளையாட்டு கவிகள் பல விரைந்து பாடி தெட்டுதற்கோ தமிழறியா துறைகள் உண்டு, தெருத்தெருவாய் புலவர் என தெரியலாமே அப்படிங்கிற அந்த பாடல்லாம் வந்து ரொம்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில அதாவது அந்த இலக்கிய உலகில் வந்து உள்ளீடற்ற செய்யுள்களையும் உரைநடைகளையும் எழுதி பம்மாத்து பண்ணி கொண்டு தெரியும் இலக்கிய மேதைகளை புதுமை பித்தன் ஐயா அவர்களும் தோமுசி ஐயா அவர்களும் விமர்சன போக்கில் எழுதினதா வந்து சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் அந்த பாரத தேவி அப்படிங்கிற இதழில் கடுமையா விமர்சனம் எழுதினது வந்து அந்த தினமணியில பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல அந்த தினமணி பத்திரிகையை படிச்சுதான் அவர் ஞானமணி பதிப்பகம் அப்படிங்கிற அந்த கதையும் எழுதினதா சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில
மிக சிறப்பாக அந்த கதையை பத்தி சொன்ன ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச வாய்ப்பு கொடுத்த கரும்புருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை தோழமைகளுக்கும், குறிப்பாக மருத்துவர் அரமையா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் பொதுச் செயலாளர் தோழமை மிக்க மருத்துவர் தா. அரமையா. தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதை மாமா வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஏன்னா தோமசியோட பழகினவங்கன்றதுல ஒரு பெரிய கூடுதலான ஒரு சிறப்பும் கூட. அவருடைய கடிதங்கள் எல்லாம் வச்சிருந்தது, அவர் சொல்ல சொல்ல நேரா கேட்டது, இதெல்லாமே தோமசியினுடைய டிப்பிக்கல் கேரக்டர், அந்த குருசாமி கேரக்டரா உள்ள வந்திருக்கு. அந்த தினமணி ஆபீஸ்ல 2 பேருமே வழக்கமா மீட் பண்ணிக்கிடுவாங்க, புதுமைப்பித்தனும் இவரும் அப்படின்றது. அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தினமணி தான் அவர் வந்து இப்படி செஞ்சிருக்காரு. அதுல இவருடைய கோபம், கிண்டல் பயங்கரமா இருக்கு. அந்த வெளிச்சமே வராத, அந்த காத்தே வராத, அந்த வெளிச்சமே வராத அறை, காத்தே வராத அந்த ஃபேனு, அந்த அந்த அறையே சவமாக இருக்கக்கூடும். அந்த சவத்தை வந்து ஒரு ஒலி எழுப்பி அதை சவமாக இல்லாமல் உயிர்ப்புள்ளதாக ஆக்கக்கூடிய அந்த ஃபேன் என்பார். ஒவ்வொரு இடத்துலயும் அவருடைய கிண்டலும் இதுவும் பயங்கரமா இருக்கும். அந்த அந்த ஐயா தாத்தாச்சாரியினுடைய இது ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் எங்கெங்க எல்லாம் தொடரணுமோ கரெக்டா சொன்னாங்க. இந்த கதையை ராமச்சந்திரன் தோழர் சொன்னதான் மிக பொருத்தமானதா இருக்கும். ஏன்னா தோமுசினுடைய குணத்தை தெரிந்து அவர் எந்தெந்த இடத்துல எல்லாம் என்னென்ன சூட்சமங்கள் பண்ணியிருக்கார் இந்த கதையில் அப்படின்றது, அதோட அந்த விளக்கத்தை சொன்னதும் ரொம்ப அருமை. யார் யார் என்னன்ற தினமணியினுடைய ஆசை நமக்கு மூவர்ணாச்சலம் மட்டும்தான் தெரியும். ஆனால் உள்ள யார் இருந்தாங்க, ராஜாஜி ஓமைகள்ன்றதையும் அதையும் கிண்டல் பண்ணியிருப்பார். ராஜாஜி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தோமுசியினுடைய இதில் வரும்போது ராஜாஜி கத்தியை எங்கே வைப்பார், யாரை அறுப்பார் என்பது தெரியும்லாம் எழுதுவார். அந்த மாதிரியான ஒரு மிக தைரியமான ஆள்கள் இவங்க 2 பேரும். அந்த தோழர் நாகேந்திரன் கூட சொன்னாங்க, அந்த குட்டுவதற்கு ஒரு பாண்டியனார், அந்த இதெல்லாமே அந்த கவிதையும் பொங்கல் வாழ்த்தாக எல்லாருக்கும் அனுப்புறதா. நீங்க பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்க இலக்கியவாதிகளுக்கெல்லாம் அனுப்புறது. இவங்க 2 பேருமே கலகம் பண்ணியிருக்காங்க, புதுமைப்பித்தனும் தோமுசியும் சேர்ந்து ஒரு கட்டத்தில். ஆனா அந்த இதெல்லாம் சொல்றாங்கல்ல, 500 ரூபா ஒருத்தனுக்கு அந்த பஞ்சநாதனுக்கு, தாத்தாச்சாரிக்கு 300 ரூபா, ஆனா இவங்களுக்கு 60 ரூபா. அப்ப இந்த 60 ரூபாயை வச்சுட்டு என்ன செய்ய முடியும் அப்படின்றது, வாழக்கூட முடியாது. அப்ப ஒரு கதை எழுதுனா 5 ரூபாயோ 10 ரூபாயோ தர்றாங்க. அதையும் சொல்றாரு, அப்பப்ப ஒரு கதை எழுதிக்கிட்டு அந்த 5 ரூபா 10 ரூபா வந்ததை வந்து அந்த பட்ஜெட் துண்டு விழுந்ததை சரி பண்ணிக்கிறோன்றது. அப்ப ஒரு கதை என்கும்போது ஒரு இலக்கிய உலகில் ஒரு கட்டத்தில் நடைபெற்ற ஒரு முயற்சியை ஒரு ஆவணமாக்கப்படுற ஒரு இதாதான் இந்த கதை தெரியுது. அந்த காலத்தில் உள்ள எழுத்தாளர்களுடைய நிலைமையும் மிக துல்லியமாக சொல்லி விடுகிறார். ரொம்ப அருமையான கதை. இந்த பின்னூட்டம் வழங்கியவர்களும் ரொம்ப அருமை. அனைவருக்கும் நன்றி. நன்றி பொதுச் செயலாளர். நாளை நிகழ்வுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லிடுவார் பொதுச் செயலாளர். ஐயா சொல்லிருங்க. நாளைய தினம் புதுமைப்பித்தனுடைய பால் வண்ணம் பிள்ளை என்கிற கதையை திண்டுக்கலை சார்ந்த முனைவர் ஸ்ரீ சாந்தி அவர்கள் ஒரு கதை சொல்லல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார்கள். தோழர்களே, இன்றைய தினம் கதை சிறப்பாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவதை காட்டிலும் இன்றைக்கு கலந்து கொண்டு நம் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய பேராசிரியர் வணக்கத்திற்குரிய ஐயா பேராசிரியர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த அவையின் சார்பாகவும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். அதே போல பங்கேற்ற தோழமைகளுக்கும் பின்னூட்டத்தால் நாளும் பெருமை சேர்க்கிற ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை சொல்லி, தோழர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனைகளோடும் கனவுகளின் எண்ணங்களோடும் தொடர்ந்து பயணிப்போம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு உங்கள் இல்லங்களோடு இணைந்து பயணிக்கிறோம். நன்றியும் வாழ்த்துக்கள்.